பிரித்தானியாவில் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் விசா இன்றி பணியாற்றும் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து குடிவரவு அதிகாரிகள் தீவிர சோதனையை முன்னெடுத்து வருகின்றனர். லண்டனின் சிட்கப் பகுதியில் அமைந்துள்ள பிரபல இந்திய உணவகம் ஒன்று சட்டவிரோத ஊழியர்களை பணியில் அமர்த்திய குற்றத்திற்காக தனது வியாபார உரிமத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் சிட்கப் ஹை ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள த டார்ஜிலிங் உணவகத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். இதன்போது அங்கு பணியாற்றிய 5 ஊழியர்களில் தமிழகத்தை சேர்ந்த 2 சட்டவிரோதமாக பணியாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் ஹெல்த் அண்ட் கேர் விசா மூலம் பிரித்தானியாவுக்கு வந்தவர். தனது ஸ்பான்சரின் கீழ் மட்டுமே வேலை செய்ய அனுமதி இருந்த நிலையில் விதிகளுக்கு முரணாக இந்த உணவகத்தில் காசாளராக பணியாற்றியுள்ளார். இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு விசிட்டர் விசாவில் லண்டன் வந்தவர். கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்து அந்த உணவகத்தில் சமையல்காரராக பணியாற்றி வந்துள்ளார். உணவக உரிமையாளர் சைபுல் இஸ்லாம் கூறுகையில், தான் ஊழியர்களிடம் வேலைக்கு சேரும் முன் அனுமதி கேட்டதாகவும் அவர்கள் ஆம் என்று சொன்னதாலேயே வேலை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் எவ்வித ஆவணங்களையும் அவர் சரிபார்க்கவில்லை என அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விதிமீறலுக்காக இந்த உணவகத்திற்கு 80,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதம் விதிக்கப்பட்டு 8 மாதங்கள் கடந்தும் இதுவரையில் அந்த பணம் செலுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த உணவகத்தின் மதுபானம் மற்றும் இதர வியாபார உரிமங்களை முழுமையாக ரத்து செய்யுமாறு உள்துறை அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பான இறுதி முடிவை பாக்ஸ்லி நகரசபை எதிர்வரும் 24ஆம் தேதி அறிவிக்க உள்ளது. பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு வேலை வழங்குவது பாரிய குற்றமாக கருதப்படும் நிலையில் இந்த சம்பவம் அங்குள்ள வர்த்தகர்கள் மத்தியில் பெரும் எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.